வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள் டின்னர் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது காலிஃப்ளவர் நான் எடுத்துருக்கிறேன். நான் நிறைய எடுத்துருக்கிறேன். ஒரு 7 பேர் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். காலிஃப்ளவர், இது வந்து ப்ரோக்கோலி, இது கிடைக்காட்டி பரவாயில்ல, நீங்கள் காலிஃப்ளவர் மட்டுமே கூட சேர்த்துக்கிடலாம். கேரட்டு, நான் க்ரீன் பீஸ், நம்ம பட்டாணி வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணியை வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம பாயில் பண்ணினா எப்படின்னா, கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டீம் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். இப்போ இந்த போட்டில் தண்ணி நம்ம ஸ்டீமுக்காக வச்சுருக்கோம். நீங்கள் நம்ம இட்லி சட்டியில் வச்சுக்கிடலாம். நார்மல் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இது மூடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிடணும். இது வந்து ஒரு 1 பாட் டிஷ்ஷு. இப்போ ஒரு பேனை காய வச்சுக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகிடட்டும். கொஞ்சம் ஆனியன் நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. மாதிரி இப்போ இது வந்து கருகக்கூடாது. ஜஸ்ட் இது வந்து மெல்ட் ஆனால் போதும். அதாவது லைட்டாக குக் ஆனால் போதும். இந்த மாதிரி லைட்டாக சாட்டட் ஆனவுடனே நம்ம கூட கொஞ்சம் இன்னும் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம மைதா கலந்துக்கிடுறோம். இப்போ இது பட்டரில் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி நல்லா பட்டரில் நம்ம இது கட்டி விடாமல் நல்லா பட்டரில் குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கருகாமல் நீங்கள் வேக வச்சு எடுக்கணும் பட்டரில். இப்போ இது வந்து ஒயிட் சாஸ் நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் மில்க் எடுத்துருக்கிறேன். ஒரு 300 ml. நான் கூட இன்னும் 1/2 லிட்டர் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நீங்கள் இந்த மாதிரி விஸ்கர் இருந்தால் இதில் கரண்டிலும் நீங்கள் செய்துக்கிடலாம். உடனே நீங்கள் இந்த மாதிரி கிண்டும்போது அந்த கட்டியாக விழாது. கட்டியாக விழக்கூடாது. எல்லாம் நல்லா ஈவனாக குக்காகி வரணும். நம்ம கொஞ்சம் அப்புறமும் நம்ம பாலை ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக, அதாவது ஸ்லோவாக ஃபயர் இருக்கணும். ஸ்லோவாக அது குக்காகும். இந்த மாதிரி நல்லா கட்டி விழாமல் நீங்கள் அதை நல்லா கிண்டி எடுத்துக்கிடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் இந்த பீசஸாக இருக்கிறது வந்து ஆனியன், நம்ம அது மாவு கிடையாது. இப்போ இன்னும் இப்போ நான் ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே நான் ஊற்றிருப்பேன். அதாவது ஒரு 600 ml 700 ml. எதுவும் நல்லா ஸ்லோ ஃபயரில் நல்லா பபிள்ஸ் லைட்டாக கொதிச்சு விட்டோம். இப்போ இந்த மாதிரி திக்காகும். இப்படி திக்காகும்போது நீங்கள் குறைய பேர் ஒரு 2 பேருக்கு செய்கிறீங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கு 2-3 டீஸ்பூன் நீங்கள் அந்த மாவு கலந்துக்கிடலாம். மாவு வந்து பச்சை வாசனை போகணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த சாஸ் நல்லாயிருக்கும். இல்லாட்டி அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி இருக்கணும் திக்கா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லோவாக அடுப்பு வச்சுக்கிடணும். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சீஸு, கிரேட் பண்ண சீஸை நீங்கள் இப்படி, இது ஸ்லைஸ் சீஸ். அப்படி உங்களுக்கு இப்படி சீஸ் போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 2 எக்கை இதில் நீங்கள் உடச்சி ஊற்றிக்கிடலாம். அதாவது வேக வைக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஆறுன உடனே நீங்கள் அந்த எக்கை நீங்கள் இதில் கலந்துடணும். அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். தேவையான அளவு, ரொம்ப உப்பு கலந்துடாதீங்க. தேவையான அளவு, கொஞ்சமான சீஸில் உப்பு இருக்கும். ஆகையினால கொஞ்சமாக உப்பு கலந்துக்கோங்க. மிளகு நல்லா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். தேவையில்லை. ரொம்ப கட்டியாக ஆகக்கூடாது. இந்த மாதிரி திக் இருக்கணும். இப்போ நான் சில்லி ஃப்ளேக்ஸ், உங்களுக்கு நமக்கு காரம் தேவைப்படும். ஆகையினால கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கலந்துக்கிடலாம். இப்போ நான் கொஞ்சம் கெச்சப் கலக்க போகிறேன். ஏன்னா லைட்டாக ஸ்வீட் டேங்கி டேஸ்ட் இருந்தால் அது நல்லாயிருக்கும். இது டொமேட்டோ கெச்சப்பில் சில்லி, அதாவது கொஞ்சம் காரம் உள்ளது இருந்தால் கூட அதுவும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப கலக்காதீங்க. ஒரு 2
டேபிள் ஸ்பூன் நான் கலந்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும், இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் கூட கலந்துக்கிட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. அல்லது நீங்கள் டொமேட்டோ சாஸ் நீங்கள் வீட்டில் பாஸ்தாக்குள்ளது வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டு, இப்போது ஸ்டீம் ஆகிட்டு, இப்போ இது ரெடி. இப்போ ஒரு பாட் எடுத்துக்கோங்க, பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இருந்தால் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். மெல்ட் ஆகிட்டு பூண்டு ஒரு 10 பல்லுக்கு நான் பூண்டு ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். பூண்டு கொஞ்சம் அது குக் ஆகிடும், கருக விட்டுறாதீங்க. லைட்டாக குக் ஆனோன்னா ஆனியனை போடுங்க. இப்போ இது நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்குறேன். நீங்கள் எத்தனை பேரோ 2 பேர்னா 2 பேருக்கு தக்கவாறு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கருகாமல் ஜஸ்ட் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். உங்களுக்கு இதில் காரம் கிடையாது, நீங்கள் காரத்துக்கு தக்கவாறு நான் மிளகும் பிடிக்கிறோம். கொஞ்சோண்டு உப்பு, இது காய்கறிக்காக திருப்பி நான் போடுவேன். கொஞ்சம் மிளகு நல்லாவே. இப்போ வெஜிடபிளை நான் ஸ்டீம் பண்ணி, அதாவது இப்படி ஓரளவு நல்லா இப்படி குக் ஆகிருக்கணும், ஓரளவு அந்த மாதிரி. இப்போ இதை ஆட் பண்ணிடுவோம். இப்போ இது நல்லா இது வெஜிடபிள் மேலேயும் நம்ம உப்பு போடலை. நீங்கள் உப்பு போட்டு கூட பாயில் பண்ணி எடுத்துக்கிடலாம், அல்லது ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் கொஞ்சம் பட்டாணியை வேக வச்சுருக்கிறேன், இதையும் ஆட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் சும்மா மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம், தேவையில்லை. ஜஸ்ட் அது இந்த சீசனிங், அந்த நம்மளுக்கு உப்பு கொஞ்சம் காரம் எல்லாம் கிடைக்கணும், அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாஸ் திக்காக ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் மில்க், இது பாயில்டு ஆகி கோல்டாக்கி வச்சுருக்கிறேன், இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடணும். இப்போ நான் பாஸ்தா வித் வெஜிடபிள் பேக் நான் செய்ய போகிறேன். அது என்னது, ஒயிட் சாஸோடு சேர்த்து. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 pot டிஷ்ஷு. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா அது திக்காகும் நம்ம பேக். இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மிளகெல்லாம் நீங்கள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க, அது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி டிஷ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் போட்டுக்கோங்க. இதை விட லைட்டாக போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆயில் கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். இப்போ கொஞ்சோண்டு நம்ம சாஸை கொஞ்சமாக நம்ம இதில் இந்த மாதிரி நீங்கள் சாஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிளில் நான் பாஸ்தா ஒரு 1/2 கிலோ, அதாவது ஒரு 300 கிராமுக்கும் கூட இருக்கும். நான் பாஸ்தா நம்ம மேக்ரோனி பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப பாயில் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க உப்பு போட்டு. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு மிளகு எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு நல்லா கலந்துக்கோங்க. மிளகுத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இந்த வெஜிடபிளில் நம்ம கொட்டிட போகிறோம். வெஜிடபிளும் பாஸ்தாவும் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு கொஞ்சம் சாஸை ஊற்றி விட்டுருவோம். திருப்பியும் வைக்கலாம். நீங்கள் குறைவாக இருந்தால் ஒரேடியாக நீங்கள் வெஜிடபிளை போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஊற்றி விட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. இப்போ இருக்கிற வெஜிடபிளை இப்போ இந்த சாஸை மேலே போட்டு விட்ருவோம். ரொம்ப சாஸியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம ஓவனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு பாட்டை வச்சுட்டு அது மேலே அதில் ஒரு மூடியை வச்சு எப்படி கேக் பண்ணுறீங்க ஓவன் இல்லாமல், அது மாதிரி நீங்கள் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இதை நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு அலுமினியம் பாட்டில் போட்டு தண்ணி இல்லாமல் சும்மா வெறும் பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சு நீங்கள் இப்படி வைக்கலாம். இப்போ இதை எல்லாம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஈவனாக போட்டுக்கோங்க. இப்போது இதில் மிளகு நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போடணுன்னா போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி எல்லாம் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி இப்போது நம்ம சீஸை, இந்த மாதிரி ஸ்லைஸ் சீஸை இப்படி நம்ம வைக்கிறோம். இந்த மாதிரி சீஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் கிரேட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். இப்போ நான் அவனில் வைக்க போகிறேன். இப்போ நான் அவனில் வச்சுட்டேன்.
ஒரு 15 to 20 நிமிஷத்துக்கு இது குக் ஆகிடும். இப்போ ரெடி ஆகிட்டு நீங்கள் இதில் மொசரேல்லா சீஸ் கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள் நம்ம காய்கறி போட்டு கொஞ்சம் பாஸ்தாவும் போட்டு இப்படி ஒயிட் சாஸில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.